ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன். கம்பங்குடி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். குறிப்பிட்ட சில எழுத்துக்கள் உங்கள் பெயரில் இருந்தால் அதற்கு விசேஷ பலன்கள் உண்டு. உங்கள் பெயரில் இந்த 4 எழுத்துக்கள் இருக்கின்றதா என்று பார்த்து கொள்ளுங்கள். அதற்கு என்ன பலன் என்று தெரிந்து கொள்ளுங்கள். பி சி என் ஓ இந்த 4 எழுத்துக்கள். ஒருவருடைய பெயரில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்கும் அதன் ஒலி அமைப்பை பொறுத்து தனிப்பட்ட சில குணங்கள் இருக்கும், ஆற்றல்கள் இருக்கும் என்று பெயரியல் ஜோதிடம் சொல்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது உங்கள் பெயரில் இந்த 4 எழுத்துக்கள் பிசிஎன்ஓ அதிக எண்ணிக்கையிலோ முதல் எழுத்தாகவோ கொண்டிருக்கும் அன்பர்களின் குணாதிசயங்கள், எதிர்கால பலன் குறித்து நாம் நூல்களிலிருந்து தெரிந்து கொண்டதை சொல்கிறோம். பி ஆதிக்க எண் 2, ஆதிக்க கிரகம் சந்திரன். இந்த எழுத்து முதல் எழுத்தாகவோ அதிக எண்ணிக்கையிலோ உங்கள் பெயரில் இருக்கும்படி இருந்தால் பலருக்கு நன்மை செய்யும் குணம் படைத்தவர்களாக இருப்பீர்கள். நிர்வாக திறமை கொண்டவர்களாக இருப்பீர்கள். எதையும் வெளிப்படையாக பேசுவீர்கள். முன்யோஜனை உள்ளவர்கள். எதையும் திட்டமிட்டு செயல்படுத்துவார்கள். கற்பனை வளத்தில் சிறக்கச் செய்யும் எழுத்து இந்த பி என்ற எழுத்து. ஆகவே இவர்களின் படைப்புகளும் செயல்பாடுகளும் அதீத வரவேற்பை பெறும். கலைத்துறைகளில் கோலோச்சுவார்கள். தேவையில்லாத விஷயங்களில் தலையிடவோ குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கவோ விரும்ப மாட்டார்கள். ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டு. அரசருக்கு நிகரான அந்தஸ்துடன் வாழும் யோகம் கொண்டவர்கள். இவர்கள் ஆத்மபலம் அதிகம் உள்ளவர்களாகவே எதன் பொருட்டும் எளிதில் மனம் தளரமாட்டார்கள். மனபலம், உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துதல், தெய்வ சிந்தனை, உழைப்பு போன்றவை இவர்களின் பலம். வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு நிர்ணயிப்பதில் வல்லவர்கள். அதே சமயம் பேச்சில் கவனம் செலுத்த வேண்டும். சில தருணங்களில் பேச்சும் செயலும் வீண் வம்புகளை ஏற்படுத்திவிட வாய்ப்பு வரும். சார்ந்திருக்கும் துறையில் சரித்திரம் படைக்கக்கூடியவர்கள். அடுத்து சி என்ற எழுத்து. ஆதிக்க எண் 3, ஆதிக்க கிரகம் குரு. ஆன்ம பலத்தை ஆதிக்க கட்சியையும் குறிக்கும் எழுத்து இது. இந்த எழுத்தை முதல் எழுத்தாகவோ தங்கள் பெயரில் அதிக எண்ணிக்கையிலோ அமையப்பெற்றவர்கள் அரசியலில் அபரிதமான சாதனையாளர்களாக இருக்கும் வாய்ப்பு உண்டு. மக்கள் போற்றும் தலைவராக உயரவும் வாய்ப்பு உண்டு. சுறுசுறுப்பும் உற்சாகமும் இவர்களின் பலம். எந்த கடினமான வேலையாக இருந்தாலும் சுறுசுறுப்புடன் செய்து முடித்து விடுவார்கள். பிடிவாத போக்கு இவர்களின் பலகீனம். இந்த குணத்தை இவர்கள் குறைத்து கொள்ள வேண்டும். சில விஷயங்களில் சற்று வளைந்து கொடுத்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லையென்றால் வீண் விமர்சனத்துக்கும் பழிக்கும் ஆளாக நேரிடும். மற்றபடி பல கலைகளிலும் மேதைகளாக திகழ்வார்கள். புத்தியால் சாதிக்கும் காரியக்காரர்களாக இருப்பார்கள். புகழ் விரும்பிகள். வாழ்வில் ஏதேனும் சாதிக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள். விருப்பத்தை செயல்படுத்தியும் காட்டுவார்கள். நல்ல திறமைகள் இவரிடம் இருக்கும். என்றாலும் அவற்றை நல்வழியில் பயன்படுத்தினால் பேரும் புகழும் பெறலாம். அடுத்து எண் என்ற எழுத்து. இதனுடைய ஆதிக்கம் எண் 5, ஆதிக்க கிரகம் புதன். இவர்களுக்கு நண்பர்கள் அதிகம். வாக்கு தவற மாட்டார்கள். சுர சிந்தனைப்படி காரியம் நிறைவேற்றுவார்கள். எளிதில் உணர்ச்சி வசப்படுவார்கள். எவரேனும் ஏதேனும் விமர்சனை செய்தால் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். இவர்களின் உடலிலும் மனதிலும் உணர்ச்சிகள் உந்தப்பட்ட வண்ணம் இருக்கும். இவர்கள் தங்கள் உணர்ச்சிகளை சுயகட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தால் எல்லா காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும். எடுத்துக்கொண்ட காரியங்களில் போராடி வெற்றி பெறுவார்கள். கலை, தத்துவம், விஞ்ஞானம் போன்றவற்றில் சிறந்து விளங்குவார்கள். பலரை சார்ந்து வாழ்க்கை நடத்துவார்கள். அன்பு, நீதி, நேர்மை, உண்மை போன்ற எல்லா குணங்களிலும் சிறந்து விளங்குவார்கள். மற்றவர்களை அடக்கி ஆளும் சக்தி உண்டு. ஆகவே துறைத் தலைவராகவோ சமூகத்தில் பெரிய பதவிகளை வைக்கும் அன்பர்களாகவோ இருக்க வாய்ப்பு உண்டு. இந்த எண்ணின் ஆதிக்கத்தில் பெயரமைந்த அன்பர்கள் உலகில் உள்ள சுகபோகங்களெல்லாம் அனுபவிக்க ஆசைப்படுவார்கள். அதில் சில விருப்பங்கள் நிறைவேறவும் செய்யும். எனும் எந்த காரணத்தை கொண்டும் தவறான வழியை தேர்ந்தெடுக்கக்கூடாது. நண்பர்களின் ஆதரவு உண்டு என்றாலும் நல்லவர்களை நட்பராக்கிக் கொள்வது அவசியம். அதேபோல
தொழில் மற்றும் பணியில் யதார்த்த நிலையை உணர்ந்து செயல்பட வேண்டும். வீண் வேகம் விவாதம் முன்னேற்றத்தை தடை செய்யும். அடுத்து ஓ என்ற எழுத்து. ஆதிக்க எண் 7. ஆதிக்க கிரகம் கேது. இந்த எழுத்து ஆக்கு சக்தி கொண்டது. இந்த எழுத்தில் தொடங்கும் பெயரை கொண்டவர்கள் பொது நலனில் விருப்பம் உள்ளவர்கள், தெய்வ பலம் இருந்தவர்கள். இவர்களில் சிலருக்கு முக்காலத்தையும் வரையும் ஆற்றல் இருக்கும். மந்திரம் மாயசக்தி யோக முறைகளில் விருப்பம் இருக்கும். அலை சார்ந்த விஷயங்களை அறிவதில் அதிக நேரத்தை செலவிடுவார்கள். வாக்கு பலிதம் கொண்டவர்கள், அதாவது இவர்கள் சொல்வது பலிக்கும். பணம் எப்போதும் தனிமையே, இவருடைய மனம் எப்போதும் தனிமையை விரும்பும். அனுபவ அறிவால் காரிய வெற்றி பெறுவார்கள். சுயமுயற்சியால் ஆராயும் மனப்பாங்கு கொண்டவர். தன் சொந்த விருப்பப்படியே எல்லா காரியங்களையும் செய்வார்கள். சில நேரங்களில் இவர்களின் முயற்சிக்கு எதிர்ப்புகள் எழுந்தாலும் சாமர்த்தியமாக சமாளித்து விடுவர். இவர்களுக்கு நண்பர்கள் அதிகம் இருப்பார்கள். ஆகவே உங்கள் ஜாதகத்தில் பி முதலில் ஆரம்பிக்கிறதா அல்லது பி அதிகம் இருக்கிறதா, சி ஆரம்பிக்கிறதா அந்த எழுத்து அதிகம் இருக்கிறதா, எண்ணில் ஆரம்பிக்கிறதா ஓவில் ஆரம்பிக்கிறதா அந்த எழுத்துக்கள் அதிகம் இருக்கின்றனவா என்பதை பொறுத்து உங்களுக்கு இதற்குரிய பலன்கள் கிடைக்கும். வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய.